வணக்கம் நேர்களே. சிந்தனைகளை சிதறவிடாமல் செயல்பட்டால் சாதனைகள் புரியலாம். வாருங்கள், ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் வழங்கும் தகவலை கேட்கலாம். உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கைன்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிக உலக வாழ்க்கையில வெற்றி பெறுவது ரொம்ப சுலபம். அதுக்கு தேவை என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை. அது யோக சக்தி இருக்கு. யோக சக்தி இருக்கும்போது தன்னம்பிக்கை, யோக சக்தி ரெண்டும் போதும். முயற்சி, உழைப்பு, விடாத முயற்சி இருந்துச்சுன்னு சொன்னா நான் வெற்றி அடைஞ்சே தருவேன்ற அந்த வைராக்கியம், நான் கண்டிப்பா நான் வந்துருவேன், வராம விடவே மாட்டேன்னு அப்படின்னு இருந்தா கண்டிப்பா மேல சுலபமா வந்துருவாங்க. வர வரையும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அது வந்த பிறகு விறுவிறுன்னு வந்துடலாம். எந்த விஷயமும் வர்றதுக்கு தான் கடினம். வந்துட்டாங்கன்னா அப்புறம் அங்கிட்ட ஒன்றும் இல்லை. அந்த நிலையை அடையிற வரையும் கொஞ்சம் போராடணும், உழைக்க தயாரா இருக்கணும், முயற்சி செய்யணும். நமக்கு யோக சக்தி இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கை. இப்ப நம்ம நம்பிக்கையோடு தான் செய்யறோம், ஆனால் முடியுமா முடியாதா என்பது தெரியாது. ஆனால் யோக சக்தி இருந்தா கண்டிப்பா முடியும் அப்படின்றத உறுதியினப்படுத்துது யோக சக்தி. ஆக என்னை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கையில பணம், பொருள் வாழ்க்கை வெற்றினா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல வசதியா வீடு வாசல் எல்லாமே இருக்கணும், பேரு புகழ் அதெல்லாம் வாழ்க்கையில தேவை. அதெல்லாம் இதுதான் கொஞ்சம் டிஃபரெண்டான விஷயமா இருக்கும். கொஞ்சம் மாறுபட்ட விஷயம் என்னன்னா, குரு யோகத்துல வாழ்க்கையில முதல்ல நல்லா வாங்க, வாழ்க்கையில வந்துகிட்டு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு, வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோட இல்லாமல் இறை நினைப்போடு வாழுங்க அப்படின்றேன். அதை தான் கற்றுக் கொடுக்குறேங்க. கடவுள் எல்லாத்துக்கும் நம்ம எவ்வளவு மனிதன் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் வாழ்க்கையில முடிவுன்னு வரும்பொழுது நம்ம வாழ்க்கை முடியக்கூடிய தருவாயில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அங்க என்ன நிக்குதுன்னா நம்மளுடைய பாவம் புண்ணியங்கள் தான் தொடருது. பாவம் புண்ணியங்கள், நம்ம செய்யக்கூடிய தியானம், கடவுள் வழிபாடு, அதுதான் நான் உங்களுக்கு கடைசியா வருது. ஆத்மா அது ஆத்மா அழிவது கிடையாது, ஆத்மா அதை தான் கொண்டு செல்ல போகுது. ஆக அதுக்கு தான் இறை வழிபாடு செய்யணும். ஒரே பூஜைகள்லாம் நான் கத்துட்டு தான் நான் செஞ்சாதான் நம்ம வழிபாடு செய்யறது அர்த்தமே கிடையாது. உண்மையா பிரார்த்தனை, கடவுள் இடத்துல உண்மையாக பிரார்த்தனை செய்யணும். தெரிஞ்ச அளவுக்கு வழிபாடு செய்யலாம். ஒண்ணுமே சில தியானம் செஞ்சுட்டு இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் தியானம் செய்தீர்கள் என்றால், முறையாக தியான பயிற்சி செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அது பலன் கிடைக்கும். அந்த விளக்கத்தை தந்தவர் டத்துஸ்ரீ குருஜி அவர்கள். நேயர்களே, வளமான வாழ்க்கைக்கு சிறந்த சிந்தனை தேவை. அந்த தகவலை கொண்டு வந்தது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம்.